Hello children, good morning. How are you? Fine, very well? Yes, good children. Welcome to our class. Today we are going to 3rd English term 2 Unit 2. We are going to learn Unit 2. What is the name of the Unit 2? Trip to the store. Trip to the store. In this Unit 2, trip to the store, we have already learned a poem at the grocery store and a prose Varun's Day Out. Okay, today we are going to learn supplementary story. It is based on a story time. It's time for story. Are you ready, children? Come on, let's go to the class. See this topic. What's the name of the topic? Great cooking contest. Great cooking contest. இங்கே ஒரு சமையல் போட்டி நடக்குது. இந்த ஸ்டோரி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். The name of the supplementary is The Great Cooking Contest. Okay. Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. காயத்ரி அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு கேர்ள். அந்த கேர்ள் வந்து குக் பண்ணுறது, கிராஃப்ட். குக் பண்ணுறதுனா என்ன? சமையல் பண்ணுறது. கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருட்கள். இதெல்லாம் அந்த கேர்ளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேர்ளுக்கு குக் பண்ணுறது பிடிக்கும். அங்கே பாருங்கள், குக் பண்ணுறாங்களா, அந்த ஒர்க்கு வந்து அந்த கேர்ளுக்கு பிடிக்கும். கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருட்கள். அதாவது இங்கே பாருங்கள், பிக்சரில் பாருங்கள், கூடை பின்னுறது, அந்த பேப்பர்ஸ்லாம் வச்சு சின்ன சின்ன அந்த ட்ராயிங் மாதிரி பண்ணுறது, இது எல்லாமே அந்த கேர்ளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். She helped in the kitchen but she is not allowed near the stove. அந்த கேர்ள் வந்து அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் மட்டும் அவங்க அம்மா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன் டே ஹர் ஸ்கூல் போஸ்டட் எ நோட் வித் த நேம் தி கிரேட் குக்கிங் கண்டெஸ்ட். அவங்க ஸ்கூலில் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறாங்க. த கிரேட் குக்கிங் கண்டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சமையல் போட்டி வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இட் செட் தட் சில்ட்ரன் மஸ்ட் குக் வித்தவுட் ஃபயர். அவங்க சில்ட்ரன் என்ன பண்ணணும், ஃபயர் இல்லாமல் குக் பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும், ஸ்டவ்வு இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் இன் காயத்ரிஸ் கிளாஸ் டுக் பார்ட் இன் த கண்டெஸ்ட். காயத்ரியோட கிளாஸ் எல்லாருமே இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த கண்டெஸ்ட்டில் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. ஷீ டோல்ட் ஹர் மாம் அபவுட் தி கண்டெஸ்ட் அண்ட் ஆஸ்க்டு ஹர் ஹெல்ப். அவங்க அந்த கேர்ள் போய் அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. காயத்ரி செட் எ ஃப்ரூட் சாலட் வில் நாட் மேக் மீ வின். அந்த கேர்ள் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஷாலட் பண்ணுறது என்னை வந்து வின் பண்ண வைக்காது. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஷாலட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து எனக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்காது அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்களாம் ஸ்கூலில் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டால் உங்கள் மம்மிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்களா? கேட்பீங்க தானே. நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மம்மி, எனக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கேர்ளும் போய் அவங்க மம்மிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க, ஷாலட் பண்ணால் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மாம் ஷெட் ஒய் டூ நாட் ட்ரை அவல் லட்டு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் அவல் லட்டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸி அண்டு டேஸ்டி. அந்த அவல் லட்டு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஷி லேர்ன்ட் டு மேக் அவல் லட்டு. அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, அவல் லட்டும் பண்ணுறாங்க.
ஷீ வாஸ் ரெடி ஃபார் தி கண்டெஸ்ட். அந்த கேர்ள் வந்து அந்த போட்டிக்கு ரெடியாக இருக்காங்க. ஆன் த டே ஆல் வேர் பிஸி வித் பீலிங் அண்டு கட்டிங். அப்போது அந்த டைமில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த கண்டெஸ்ட் அந்த போட்டி டே வந்துருச்சு இல்லையா, அந்த கேர்ளும் ரெடியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பீலிங் அண்டு கட்டிங். பீலிங்னா உரிக்கிறது, கட்டிங்னா கட் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் பிக்சரில் கட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லாம் ரொம்ப பிஸியாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரி டிட் நாட் பேனிக் அண்ட் டுக் ஹர் டைம் டு ஸ்டார்ட். காயத்ரி என்ன பண்ணுறா, அவளோட டைமை எடுத்துக்கிட்டா. அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் அவளுக்கு கொடுத்த டைமை அவள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஷீ டுக் எ கப் ஆஃப் அவல் அண்ட் ஷோக்டு இட் இன் வாட்டர். அவள் என்ன பண்ணுறா, ஒரு கப்பில் அவல் எடுத்து ஷோக்டு அப்படின்னு ஊற வைக்கிறது, தண்ணியில் வந்து வாட்டரில் வந்து ஊற வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பிக்சரில் அவல் இருக்கா, இதுதான் அவல் எடுத்து அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, வாட்டரில் வந்து ஊற வைக்கிறாங்க. தென் ஷீ ஆடட் நட்ஸ் அண்டு ஹனி. அது கூட அவள் என்ன பண்ணுறா, என்ன ஆட் பண்ணுறா, நட்ஸ் அண்டு ஹனி. நட்ஸ் அப்படின்னா முந்திரி, பாதாம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நட்ஸ். ஹனி அப்படின்னா தேன். இது ரெண்டையும் அதோட மிக்ஸ் பண்ணுறா. இங்கே பாருங்கள் ஹனி இருக்கா, அந்த பிக்சரில் பாருங்கள் ஹனி, நட்ஸ் பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாமே அந்த கேர்ள் வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. She mixed them well and rolled them into 8 laddus. அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரோல் மாதிரி பண்ணுறாங்க. 8 லட்டுஸ் பண்ணிட்டாங்க. நல்லா உருண்டை மாதிரி, நம்ம அம்மாலாம் எப்படி லட்டு வைப்பாங்க, அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து உருண்டை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கேர்ளும் என்ன பண்ணுறாங்க, அதில் உருண்டை பண்ணி 8 லட்டு பண்ணிட்டாங்க. காயத்ரிஸ் நேம் வாஸ் கால்டு. இப்போ வந்து அந்த ஸ்டேஜிலேருந்து அந்த காயத்ரி கேலை கூப்பிடுறாங்க. ஷீ டுக் தி அவல் லட்டு அண்டு ரேன். அந்த கேல் என்ன பண்ணுறாங்க, அவல் லட்டு எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த லட்டு எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. கிராஷ் ஷீ ஃபெல் டவுன் அண்டு ஹர் லட்டுஸ் காட் கிராஷ்டு. என்ன ஆயிடுச்சு, அந்த கேர்ள் வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஃபெல் டவுன் அப்படின்னா கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததில் அந்த லட்டுலாம் என்ன ஆயிடுச்சு, கிராஷ்டு நொறுங்கி போச்சு. அந்த லட்டுலாம் நான் உருண்டையாக பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பூந்தி மாதிரி எல்லாம் நொறுங்கி போச்சு. பாருங்கள் அந்த கேர்ள் கீழே விழுந்துட்டாங்களா, விழுந்ததையும் லட்டு எல்லாம் எப்படி இருந்துச்சு, உருண்டையாக இருந்த லட்டு எல்லாம் கிராஷ் ஆயிடுச்சு, எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு. சி வாஸ் ஷேடு. அந்த கேர்ள் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ லட்டெல்லாம் நம்ம கீழே விழுந்து அதெல்லாம் நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்காங்க. நமக்கும் அப்படி தானே இருக்கும். நாம் ஏதாச்சும் ஒரு இதில் போட்டியில் கலந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய திங்ஸ் உடஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த கேர்ளுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஷீ டுக் இட் டு தி ஸ்கூல் ஹெட். அவங்க என்ன பண்ணுறா, அந்த ஸ்கூல் ஹெட் கிட்ட எடுத்துக்கிட்டு போகிறா. They had tasted the crushed laddus. அந்த ஹெட் என்ன பண்ணுறாங்க, அந்த நொறுங்கி போன லட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஷெட் யுவர் அவல் பூந்தி இஸ் ரியலி டேஸ்டி. அவங்க என்ன சொல்கிறாங்க, லட்டாக இருந்தது பூந்தி ஆயிடுச்சு இல்லையா கீழே விழுந்தே, அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னோட அவல் பூந்தி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. They time had come to name the winner யார் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான டைம் வந்து வந்துடுச்சு. தி ஸ்கூல் ஹெட் ஆன் தி மைக் ஷெட். அவங்க ஹெட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் வின்னர் அப்படின்னு. காயத்ரி ஆஃப் கிளாஸ் 3 இஸ் தி வின்னர். தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற காயத்ரி தான் இந்த கண்டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. காயத்ரி வாஸ் வெரி ஹாப்பி. அந்த கேர்ள் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நாம் அந்த கண்டெஸ்ட்டில் என்ன வெற்றி பெற்றிருந்தால் நம்மளை சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதே மாதிரி தான் அந்த கேர்ளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
ஓகே சில்ட்ரன், வாட் டு யூ லேர்ன் த்ரூ தி ஸ்டோரி? இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் நமக்கு கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி தான் இந்த கண்டெஸ்ட்லாம் கலந்துக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 97. First one, circle the correct word. Circle the correct word. What is this? Nuts or water? What is this? Nuts. அப்போ நட்ஸை வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், சுகர் ஆர் ஹனி? ஹனி, ஹனியை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் நட்ஸ், செகண்ட் ஒன் ஹனி. லிசன், see this picture. First one nuts, second one honey. Next, tick the correct picture and fill in the blanks. First, dash is prepared without fire. Fire இல்லாமல் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? salad. First one salad ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, write it SALAD salad. salad வந்து நம்ம ஃபயர் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணலாம். செகண்ட் ஒன், her mom thought how to prepare dash. அவங்க மம்மி என்ன ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க? அவல் லட்டுவா மைசூர் பாக்கா? அவல் லட்டு. ரைட் இட் AVAL அவல், LADDU அவல் லட்டு. Listen, see this picture. First one salad, second one அவல் லட்டு. Next, write the names of the groceries. First one ragi, second one pepper, next one Bengal gram. See this picture. First one pepper. Say the spell pepper. PEPPER pepper. Second one, what is this? This is Bengal gram. Say the spell Bengal gram. BENGALGRAM Bengal gram. Third one, what is this? This is ragi. RAGI ragi. Listen, see this picture. First one pepper, second one Bengal gram, third one ragi. Okay. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் தி வேர்ட் வித் OR. OR இருக்கிற வேர்டை மட்டும் சர்க்கிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன் ரெகுலர், செயிலர், சுகர், டிராக்டர், போலார், விசிட்டர். இதில் எது சர்க்கிள் பண்ணோம்? செயிலர் OR வேர்டு, டிராக்டர் OR வேர்டு, விசிட்டர் OR வேர்டு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் தி வேர்ட் வித் AR. AR வேர்டை சர்க்கிள் பண்ணோம். டாலர், மிரர், சுகர், போலார், டாக்டர், ரெகுலர். இப்போது AR வேர்ட்லாம் சர்க்கிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் டாலர், சுகர், போலார், ரெகுலர். AR வேர்டை சர்க்கிள் பண்ணும். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், சர்க்கிள் தி வேர்ட் வித் OR. OR வேர்ட்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கா? செயிலர், டிராக்டர், விசிட்டர். நெக்ஸ்ட்டு AR வேர்ட்லாம் சர்க்கிள் பண்ணோம். டாலர், சுகர், போலார், ரெகுலர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிக் தி கரெக்ட் பிக்சர். ஃபஸ்ட்டு ஹாப்பிலி. அந்த பிக்சர் எது ஹாப்பியாக இருக்காங்களோ அதை மட்டும் டிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாய் ஹாப்பியாக இருக்காங்களா? இல்லை. செகண்ட் ஒன் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாய் வந்து ஷேடாக இருக்காங்க, செகண்ட் பாய் ஹாப்பியாக இருக்காங்க, தேர்டு பாய் வந்து ஆங்க்ரியாக இருக்காங்க. அப்போ எது ஆன்சர்? செகண்ட் ஒன் தான் ஆன்சர். இவங்க தான் ஹாப்பியாக இருக்காங்க. செகண்ட் பாருங்கள், சைலண்ட்லி. ஃபஸ்ட் கேர்ள் என்ன பண்ணுறாங்க? க்ரையிங், அழுகிறாங்க. செகண்ட் கேர்ள் சைலண்ட் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக இருக்காங்க. தேர்டு ஒன் எனக்கு தலையெல்லாம் ஒரே பிச்சுக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அப்போது எது ஆன்சரு? செகண்ட் ஒன் தான் ஆன்சர். See this picture, happily. செகண்ட் பிக்சர் ஹாப்பியாக இருக்காங்க. சைலண்ட்லி செகண்ட் ஒன் தான் சைலண்ட்டாக இருக்காங்க.
நெக்ஸ்ட் லுக் அட் தி பிக்சர் அண்ட் டிக் தி சூட்டபிள் டிஸ்கிரைபிங் சென்டென்ஸ். அந்த பிக்சருக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேர்டை சென்டென்ஸை டிக் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன், த பாய் கோஸ் டு ஸ்கூல் ஹாப்பிலி. செகண்ட், த பாய் கோஸ் டு ஸ்கூல் ஆங்கர்லி. த பாய் கோஸ் டு ஸ்கூல் சேட்லி. அந்த பாய் எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்க? ஹாப்பியாக தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் தான் டிக் பண்ணும். நெக்ஸ்ட், they quietly celebrate their function. They cheerful celebrate their function. They sadly celebrate their function. அந்த ஃபங்க்ஷனை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க? சியர்ஃபுல்லாக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ செகண்ட் ஒன்று தான் ஆன்சர். See this picture. First one, the boy goes to school happily. அந்த பாய் ரொம்ப ஹாப்பியாக தான் ஸ்கூலுக்கு போகிறான். நெக்ஸ்ட்டு, they சியர்ஃபுல் செலிப்ரேட் தேர் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? ரொம்ப சியர்ஃபுல்லாக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், புக் ஒர்க் ஃபினிஷ்டு. We will meet in the next class. Thank you.